மகளின் மரணத்தால் இளையராஜாவுக்கு திடீர் மாரடைப்பு. அதிர்ச்சியில் திரையுலகினர், கண்ணீரில் குடும்பம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள்தான் பவதாரணி. பின்னணி பாடகரான இவர் 1984 வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற மலையாள படத்தில் குழந்தை பாடகியாக அறிமுகமானார். பின்பு ராசையா, அலெக்சாண்டர், அழகி, தாமிரபரணி, ஒளியின் ஓசை உள்ளிட்ட பல படங்களுக்கும் பாடல் பாடியுள்ளார். இந்த நிலையில் விளம்பர நிர்வாகி சபரிராஜ் என்பவருக்கும் இவருக்கும் திருமணமும் ஆனது. 2000 ஆண்டு வெளியான பாரதி என்ற திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடல் பாடியதற்காக பவதாரணிக்கு தேசிய விருதும் கிடைத்தது. சில மாதங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை சிகிச்சை பலனின்றி அங்கு உயிரிழந்திருக்கிறார். பவதாரணியின் உடல் நேற்றைய தினம் சென்னையில் உள்ள டி நகரில் இளையராஜா இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்பு இவரது உடல் அடக்கம் செய்வதற்காக தேனி மாவட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டதாம். லோயர் கேம்ப் குருவனத்து பாலம் அருகே இளையராஜாவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை அங்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்த வளாகத்தில்தான் இளையராஜாவின் அம்மா சின்னத்தாய், மனைவி ஜீவா ஆகியோரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாம். அந்த இடத்தில் மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. பவதாரணியின் சகோதரர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தேனி எம்பி ரவீந்திரநாத், நடிகர்கள் அரவிந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட பலரும் பவதாரணியின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தினர். விமானம் மூலம் மதுரை வந்த இளையராஜா பின்பு காரில் இன்று பிற்பகலில் லோயர் கேம்ப் வந்தார். இறுக்கத்துடன் மனவேதனையில் இருந்து இளையராஜாவுக்கு பாரதிராஜா ஆறுதல் கூறினார். தொடர்ந்து கம்பம், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் என் ராமகிருஷ்ணன், KS ரவிக்குமார், சரணகுமார், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். இறுதி அஞ்சலியின் போது திருவாசகமும் வாசிக்கப்பட்டதாம்.